டே 2 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக டே 3 வந்து லடாக் போகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம், அப்படி இல்லைன்னா கார்கில் வழியாக ஸ்ரீநகர் டு லே ஹைவேல நீங்கள் போகணும். நாங்கள் ஃப்ளைட் சூஸ் பண்ணலை, பிகாஸ் ரோட்வேஸ் ரொம்ப சீனரியாக இருக்குன்றதுனால நாங்கள் ரோட்லேயே போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த மேப் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஸ்ரீநகர் டு லே ஹைவே இது தான். 416 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 hours கிட்ட ஆகிடும். ஆனால் கார்கில் வந்து எங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டாப்பாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஓகே அன்றைக்கி கார்கிலில் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம அப்படியே லடாக் போய்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். பிகாஸ் அங்கே எங்களுக்கு 5 hours தான் எங்களுக்கு ட்ராவல் மாதிரி காட்டுச்சு. ஸோ போகிற வழியிலேயே எங்களுக்கு சோன்மார்க் இருந்ததுனால சோன்மார்க்கையும் பார்த்துட்டு போகலான்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ நாங்கள் கிளம்புன அன்னைக்கு ஸ்ரீநகர் டு லே ஹைவேல நிறையா ஸ்னோ பிளாக்ஸ் இருந்ததுனாலையும் அண்ட் நிறையா ரோட்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிருந்ததுனாலையும் ஒன் வே டிராஃபிக் மட்டும் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இதர் ஒரு நாளைக்கு ஸ்ரீநகர் டு லே போகிற வண்டியை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் அடுத்த நாள் வந்துட்டு லேலேருந்து ஸ்ரீநகர் வர வண்டியை மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாறி மாறி அலோவ் பண்ணுற மாதிரி அன்றைக்கி ஒன் வே டிராஃபிக் எனேபிள் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, நாங்கள் போன அந்த டே 3 நாங்கள் கிளம்பி போகிற அன்றைக்கி லேலேருந்து ஸ்ரீநகர் வர ஒன் வே டிராஃபிக் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து லே போகிற அந்த பிளான் எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, அப்போது சோன்மார்க்லேயே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் டே 3 ஃபுல்லாகவே சோன்மார்க்கில் நாங்கள் பார்த்துட்டு சோன்மார்க்லேயே தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணோம். அந்த சோன்மார்க் வீடியோஸ் தான் இப்போ பின்னாடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நேக்கடைக்கு தெரிகிற அந்த வியூ இதில் தெரியும். எவ்வாறு லாபம் வரும் ஏன்னா பெட்ரோல் இன்னும் 5000 ஆறு இந்த பக்கம் இருந்து ஸோ அந்த சோன்மார்க்கோட மெயின் ஏரியாவுக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கே தான் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கையிங் இதெல்லாமே இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் பெருசாக ஸ்னோ இல்லாததுனால ஸ்கையிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் சோன்மார்க்கோட மெயின் அந்த வில்லேஜ் டைப் ஏரியா. நாங்கள் இன்னுமே கம்ப்ளீட் ஸ்னோ பார்க்காததுனால அந்த கம்ப்ளீட் ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸ் மேலே ஏற ஆரம்பித்தோம். Our boys taking rest. இல்ல அங்க ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு, அதனால தான். அடே ஏறி வாடா. டேய் செவல தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. அண்ணன் ஆட்டங்கள் எப்படியோ இருக்கும். வாடா டேய், எப்பறா கை கொடுக்கறது? வாடா, வரமாட்டேடா நீ. அங்க தம்பி ரொம்ப வழுக்குது. நான் கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி கை கொடுத்து தூக்கிடுவேன்? டேய் விழுக மாட்டடா நம்பி வீடா. வேற இந்த குழந்தை வர்றா, விழுக மாட்டடா வீடா. Meanwhile, ஏய் இப்படி வாடா. அங்க வந்தா எனக்கு வழுக்குது, அதான் பிரச்சனை. ஏறு ஏறு. ஏறிட்டோம். நீ இப்படி ஓடி அப்படி வா. பா சரியான அழகா இருக்காடி. நான் தானே தெரியணும்ல. எங்க ஒருக்கா சொல்லு. பா சரியான அழகா இருக்காடி. நான் தானே தெரியணும்ல. மர்க்கா சொல்லு. நான் தானே தெரியணும்ல. மர்க்கா மர்க்கா சொல்லு. நான் தானே தெரியணும்ல. அங்கே பாரு, அங்கே மட்டும் இதாக இருக்குது பாரு.
ஸ்னோ பால்ரா ஒரே என் கையில் அடிக்கிறது தெரியுதா? ஸ்னோ அடிக்கிறது தெரியுதா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? Alingati Malaya Snow. ஸ்னோ ஸ்னோ டேய் சுத்துற நான் உனி சுத்தி வரேன்டா. सागर मोबाइल तुम्हारे पास मोबाइल है? तुम्हारा है ना मोबाइल? ये गाड़ी किधर है? ये आ रहा है अभी फोटो को निकालो हमारा को ये है ना इसके ना एक बच्ची डाला के साथ भाई खड़े रहना. பாவம் பொறி வெயிட்டு தாங்காம அவர் தள்ளி தள்ளி காலைல கூட்டு போயிட்டு இருக்கா. அப்படி ஐயோ ஜஸ்ட் எங்கேயோ போயிட்டான்டா. நல்லா ஊசுறா போக. भैया भैया दर अन्ना अन्ना भैया சரி போண்டா. டேய் சரி சரி இல்லை ஓகேவா? டேக் ஆன் பண்ணிடு. ஆன் பண்ணிட்டேன். ரெடி ஸ்டார்ட். டேய் 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 போயிடுச்சுடா, மறுபடியும் வரணும்டா. இல்லைங்க வரதான். ஏ மூச்சையா சிக்கலே சிக்கலி. அடுத்த அந்த லைன் முடிச்சோனையும் மூச்சையா ஆஃப் பண்ணிட்டு இங்கே போயிரு. அப்போ நம்ம ஒருத்தர் ஏய் தமிழ்ல போட்டு எடுத்துடலாம்டா. எடுத்துட்டு நம்ம ஹிந்தி பாட்டு போட்டுக்கலாம்டா. வச்சுருந்தானே ரிஹர்சல் பண்ணுவோம். ஓகே ரைட்டு கால் ஃபர்ஸ்ட் ரைட்ல. அதுக்கப்புறம் தான்டா இல்லை பொரிய பொரிய இல்லை இல்லை உங்களோட கையே உங்களோட பேரும் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாது. நான் ஆடுறதும் நீங்கள் ஆடுறதும் கையை வந்துட்டு மிஸ் ஆகக்கூடாது எனக்கு. அப்போ கொஞ்சம் பெரிய கேப்பாக தான் வேணும்.